ஹாய் காய்ஸ், இன்றைக்கான எபிசோடை பார்க்க எல்லாம் மனசெல்லாம் ரெடி ஆக்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பரான ட்விஸ்ட் இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ நீங்கள் ஹையர் போஸ்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் பெருசானா கண்டிப்பாக உங்களே தூக்கி விடுறேன், நீங்கள் சொன்னது தான் நான் நம்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல சீஃபுக்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாக் ஆகிடும். ஹீரோ இப்படி ஒரு தாட் வச்சுருக்காங்கன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவரே என்னடா இது போடுறா சக்க போடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒருவேளை நான் உன்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இந்த டேட்டு வலிக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, வலிச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் நீ ஏன் பார்த்துக்கிற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அப்போ கூட வேண்டான்னு சொல்லலை, நான் போக மாட்டேன், இல்லை நான் இருப்பேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காச்சும் நான் கல்யாணம் பண்ணுவேன், வேணும்னே உன் முன்னாடியே ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ஹீரோயின் நிறுத்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருன்ட்டு நம்ம ஹீரோயின் அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கே ஷாக் ஆகிடுது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நீ எப்போவும் என்னை விட்டுற மாட்டல அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னடா இது இப்படி பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க ஹீரோ நான் கல்யாணம்ன்ட்டு ஒன்று பண்ணேன்னா உன்னை மட்டும்தான் பண்ணுவேன், ஏன்னா நான் காதலிச்ச ஒரே பொண்ணு, காதலிக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், சரியா, அதனால நான் உன்னை எப்போவும் விட்டுற மாட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரொமான்டிக்காக இருக்காங்க. கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் வா உனக்கு நான் ட்ரை ஹேர் எல்லாம் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோக்கே ஆச்சரியம், என்னடா இது இன்னைக்கு ரொம்ப நல்ல புள்ளியாக இருக்காளே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பாட்டிக்கு வந்து தலையை தவிட்டி விடுறது என்ன, ட்ரை ஹேர் பண்ணி விடுறது என்ன, அப்படி இவங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துடுது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. அட்டன் பண்ணிட்டு நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சாப்பிடலாம் பிரெட் எடுத்து தேடிட்டு இருக்காங்க, இந்த ஜாம் இங்கே வச்சாங்க அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நான் வந்துடுவேன், நான் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவரோட ப்ராமிஸை மட்டும் எனக்கு காப்பாற்ற சொல்லு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ சியோங்கிறாங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு ஏதோ அலர்ஜி போல். அப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் பார்த்த ஞாபகம் வந்துட்டுருக்குது. இவர் நம்ம சேர்மேனோட பேத்தி இருக்காங்களே ஜெனிஃபர், அவங்க அட்ரஸ் வாங்கலான்னு சீஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. தோ இதுதான் அந்த பொண்ணோட அட்ரஸ், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கரெக்ட் பண்ண வேண்டியது உன் வேலை, எப்படியாச்சும் ஓகே வாங்கிடு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோவோட கவனம் ஃபுல்லாமே நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காதில் ஃபுல்லாக ஹெட்செட் மாட்டிக்கிட்டு இந்த வயலன்ஸ் சவுண்ட் இருக்குல்ல, அது அவ்வளோ இமேஜினரியாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை பார்க்க அவரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஆக்வர்ட் ஆகிடும். அவங்க திரும்புறதை பார்த்து ஹீரோவுக்கு சிரிப்பு வருது, க்யூட்டாக இருக்கா பாருன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு நாள் யதார்த்தமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ வாயில் வச்சு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் டேட்டாலாம் போட்டிங்கன்னா பார்த்து போட மாட்டிங்களா, உங்களால் சேர்மன்ட்டு இன்றைக்கி நான் போய் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்கள் சிஓவோ இல்லை யாரோ இருந்துட்டு போங்க, தயவு செஞ்சு உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்கன்ட்டு ஹீரோவை நல்லா திட்டுன்னு திட்டிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்ட்டு போக அம்மா நீங்கள் என்ன சாப்பிட தானே போகிறீங்க, நானும் சாப்பிட்றதுக்கு தான் வரேன், ஒரு நாள் நீங்கள் என் கூட லஞ்சுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாலாம் சொல்லிக் கொடுப்பேன், எப்படி வசதி கற்றுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் போவாங்க. பட் காருக்குள்ளே போய் அவங்க பேசுகிறப்போ தான் நமக்கே தெரியுது இவங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோவை தெரியும் போல். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு அன்னைக்கு ரொமான்டிக் டேட் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு வேளை ஹீரோ அன்னைக்கு மீட் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த ஜெனிஃபர் இருக்காங்களே சேர்மேனோட பேத்தி, அவங்கள தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப பிடிச்சங்காட்டி அப்போவே அந்த ப்ரொபோசல் வேண்டாட்டு நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவர் எஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சாரி அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. பீனட் வச்சது ஏன் தப்பு தான், உனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் தெரியாமல் வச்சுட்டேன் சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அதை இப்போ நான் நல்லா இருக்கேன்ல ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்போ தான் நீ என் கூட இருக்கல, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக மாறி மாறி கடலை போட்டுட்ருக்க வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக ஜெல்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்புறம் காலையில் எஞ்சி பார்க்குறாரு, ஃபோன் அடிக்குது. பார்த்தா என்னென்ன அட்டன் பண்ணால் சேர்மன் இந்த மாதிரி உன்னையும் கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டாங்கன்னு செக்ரட்டரி சொல்கிறாங்க. ஃபேமிலியை மட்டும்தான் கூப்பிடுறாங்க, என்னையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஹீரோயினை காணும். சரி இங்கே எங்கே இருப்பான்ட்டு வெளியே போய் தேடி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் எங்கேயுமே காணும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் மட்டும் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. க்யூட்டாக ஏதோ ரிங் வாங்கி இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு வச்சிருப்பார் போல், அதையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோயினும் ஏதோ மெசேஜ் டைப் பண்ணி செட் பண்ணி வைக்கிறாங்க டைமிங், பட் நமக்கு அது காட்டலை. ஹீரோவும் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடக்குது. சேர்மன் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பொறுப்பு எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்டையே கொடுக்குறாங்க. ஹீரோவோட தலைமையில் தான் அந்த கல்யாணமே நடக்குது. இங்கே ஹீரோ வாஷ்ரூம் போகலான்ட்டு போயிட்டுருக்க என்னப்பா இங்கே என்ன புதுசாக வந்திருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவர் தெரிஞ்சவர் போல், வந்தியா கம்முன்னு கிளம்புடா, ஏன்டா இப்படி வாய் கட்டிக்கிற அப்படின்னு கேட்க நான் இப்போ ப்ராசிக்யூட்டராக வேலை பார்க்குறேன் தெரியுமா,
இந்த பெரிய ப்ராசிக்யூட்டர் இருக்காங்களே அதில் நானும் ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ, இது வரைக்கும் நான் நாட்டை நடிச்சு கவலைப்பட்டதில்லை, ஆனால் இப்போதான் எனக்கு கவலையாக இருக்குது. உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் நாடு மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா இல்லையா? இன்னைக்கு கல்யாணமே எனக்கு தான் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோ விளையாடாதடா, உன்னையெல்லாம் யார் நம்புவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அட உண்மையாதான்ப்பா, நீ என்ன பத்திரிக்கையை பார்த்தியா இல்லையா என்ன? நான் தான் இங்கே மாப்பிள்ளை. உனக்கு எதுனா ஃப்யூச்சரில் ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் என்கிட்ட கேளு, இல்லைனா நான் உன்னை வேலை விட்டு தூக்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இனிமேல் மாப்பிள்ளை கிட்ட இப்படிலாம் நடந்துக்கலாமா? கொஞ்சம் பார்த்து நடந்துக்குப்பா அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோக்குனா கோவம் வந்துடுது. இன்னும் நீ அதே திமிரோட தானே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்குனா கோவத்தை அடக்கவே முடியல. அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, பொசுக்குன்னு கை வச்சிடுறாரு. இனிமேல் என்கிட்ட அளவாக வச்சுக்கோ, பார்த்துக்கோ, எதுனா பேசினேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்க. ஹீரோ அப்போ தான் பத்திரிக்கை எடுத்து பார்க்குறாரு. இவரோட ஃப்ரெண்டு போய் இருக்கு. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் ஸ்கூல்மேட்ஸ் போல். இங்கே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. வந்துட்டானா அப்படின்ட்டு ஹீரோக்கு மூஞ்சியே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோக்கு அப்படியே லைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்தா நம்ம ஹீரோயின். அவர் அப்படியே மெதுவாக நம்ம ஹீரோயின் நடந்து வர நம்ம ஹீரோக்கா பெரிய ஷாக்கு, தலையிலேயே இடி விழுந்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறாங்க. பட் பார்க்காத மாதிரி அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு போக, இவருக்கு நான் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா ஹீரோ இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு கூட நினச்சிருப்பாரு. இவர் என்னமோ கத்திட்டு போகிறாங்க. அங்கே எல்லா ஆளுகளை நம்ம ஹீரோவை சுற்று போட்டுடுறாங்க. இது இல்லாமல் ஹீரோவோட மாஸ்டர் இருப்பார்ல, அவர் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது. இவரால் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக அவரோட லவ் அவர் கண்ணு முன்னாடியே போகிறது நினச்சிட்டு ஹீரோ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க. இங்கே ரூமில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா சரி, ப்ராமிஸை சொன்ன மாதிரியே நான் உனக்கான ஷேர் எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இரு, இந்த மாதிரி போகிற பக்கம் எப்படி இருக்கணும்ன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா, உங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி? உங்களுக்கு கில்ட்னா என்னன்னு தெரியுமா? ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நிஜமாலுமே எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்லாம் செத்தாங்கன்னு நம்புறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நிஜமாலுமே சொல்லுங்கள், எங்கள் அப்பாவை கொல்லலையா? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உங்களை விட அதிகமான ஷேர் வாங்கி உங்களை வெளியேறப்பணுன்ட்டு ஒரே காரணத்துக்காக தான்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? உங்கள் அப்பாவும் நானும் அன்றைக்கி காரில் போனோம், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் பொழைச்சிட்டு உங்கள் அப்பா செத்துட்டாரு. எனக்கு கூட சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சிஓ பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியே மாறுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் கேட்டோன்னே இது மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா, சேர்மேனுக்கும் தெரியக்கூடாதுன்னா சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி வேறு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கு உங்கள் அம்மாவுக்கு, அவ்வளோதான், வேறு யாருக்கும் இல்லை, அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோ, உனக்கும் அதுதான் நல்லது, எங்களுக்கும் அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட அடியை வாங்கினதை மேக்கப் போட்டு மாப்பிள்ளை மறைச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி போய் விழுந்திருக்க, இது மட்டும் உங்கள் அம்மா மேலேருந்து பார்த்துட்டு இருந்தா எவ்வளோ கஷ்டப்படுவா, இப்படி ஆயிடுச்சே தான் பையனுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, அட நீங்கள் ஏன் அத்தை, அம்மா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா அவங்க மருமகளை நினச்சி சந்தோஷம் படுவாங்க அப்படின்ட்டு அவர் வெக்கத்தில் அவ்வளோ குழந்துட்டுருக்காரு. பாரா கல்யாண மாப்பிள்ளைக்கு வைக்கொன்ட்டு இவர் அப்படியே ஜாலியாக அதே வெக்கத்தோட கல்யாணத்தில் நின்றுட்டுருக்க. பட் நமக்கெல்லாம் தெரியும் இங்கே என்ன நிலைமைன்ட்டு. ஹீரோயினுக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சு வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நடக்கிறது என்னன்னே தெரியல. அப்போ கரெக்டாக ஹீரோயின்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் நீ படிக்கும்போது கண்டிப்பாக எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கும், மறக்காத உன்னோட ரிவெஞ்சை, நீ இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு என் முன்னாடி வருவேன்னு சொன்னல, அதை தயவு செஞ்சு காப்பாற்று அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பிடிக்கவே இல்லைன்ட்டாலும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா சிரிக்கிறதானே தெரில. அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. நமக்கே கொஞ்சம் ஹீரோவை பார்த்து பாவமாக இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் சேர்மேன் என்னடா ஹீரோவை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்க. பாடி கார்டு இதை நோட் பண்ணிடுறான். போனோடனே நம்ம ஹீரோவை உன்னை சேர்மேன் தேடிட்டு இருக்காரு, வெளியே வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நடந்தது எதுவுமே சேர்மேனுக்கு தெரியக்கூடாது, அதுதான் உனக்கு நல்லதுன்னு தெரியும், ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவா கொலை காண்டில் இருக்காரு, வழியை விடுறாடேன்னு நின்றுட்டுருக்காங்க. இங்கே இந்த மாதிரி என் பையன் அம்மா இல்லாமல் வளர்ந்துட்டான், எதனா தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பையனோட அப்பா, அட என் தம்பி பையன் நல்லா அருமையான பையன், அவன்லாம் ஒரு தப்பு பண்ண மாட்டான்ட்டு மென்டாக இருக்காங்களே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் கதவு திறந்துட்டு உள்ளே வரும்போது தான் நம்ம ஹீரோ அந்த சந்தில் ஹீரோயின் அந்த பக்கம் நடந்து போகிறத பார்த்துடுறாரு. இவர் ஒரு 5 நிமிஷம் அங்கே நின்றுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டுருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சைடில் வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒரே வார்த்தை நல்லா நறுக்குன்னு நம்ம ஹீரோயினை போய் கேட்டு விட்டுற. ஹீரோயின் என்ன பேசுவாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. இந்தா உன்ன மாதிரியே இந்த வாட்சு ஃபேக்கு தானே, உன் ஃபேக் வாட்சை வச்சுக்கோன்னு சொல்ல, இல்லை இது ரியலான வாட்ச் தான் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப பிராண்டட் போல், நேற்று வரைக்கும் வாட்சு ஃபேக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்ருக்கேன், இன்றைக்கி
திடீர்னு வாட்ச் உண்மைங்கிற, இன்னைக்கு காலையில் வரைக்கும் என் கூட நீ இருந்த, இன்னைக்கு திடீர்னு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்க, எல்லாமே என்கிட்ட பொய்யா தான் இருந்திருக்கிறியா, இங்கே நான் உன்னையாக காதலிச்சியா என்ன, இது வரைக்கும் அப்படி எதனா பண்ணியிருக்கியான்னுட்டு நம்ம ஹீரோ கோவத்தில் கேட்டுட்ருக்க, ஹீரோயின் இல்லை நான் இந்த கல்யாணத்தை ஒன்று விருப்பப்பட்டு பண்ணிக்கல, எனக்கு ஷேர் முக்கியம் அதனால் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன் தெரியுமா, நல்ல வேலை உன்னோட சுயநலம் எனக்கு இப்போவாச்சும் தெரிஞ்சிச்சு, என்னைக்காச்சும் என்னை கல்யாணம் பண்ணலான்னு நீ நினச்சிருக்கியா இல்லையானுங்கும் போது நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் லவ்வெல்லாம் முக்கியமே இல்லை, எனக்கு ஷேர் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஹீரோயின் ரெவென்ஸ் பிரசிடெண்ட்டாக எடுக்கிறதுக்காக தான் ஷேருக்காக இவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீ மனுஷியே இல்லை, நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே இதையவே நினச்சிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காது உங்கள் லைஃப்பை, போய் நடக்க வேண்டியதை பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கா என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, அவங்க விட்டுட்டு போன வாட்ச் அவர் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியாமல் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த சிஸ்டரும் ரொம்ப க்ளோஸ் போல. நான் இப்போ தான் வந்தே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஆமாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு தான் நான் ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிஸ்டர் நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கே ஆச்சரியமாயிடுது, என்னடா இதை சிஸ்டர் இப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அவளுக்கு திட்டலாம் வேணாம், அவளுக்காக ப்ரே பண்ணுங்கள், அவளுக்காக ப்ரே பண்ணுற மனசு என்கிட்ட இல்லை, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல, சரி சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் ப்ரே பண்ணுறேன், நீ திட்டுற வரைக்கும் திட்டிக்கோ அப்படின்ட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க. இந்தா இது உடம்புக்கு நல்லது, இதில் டீயை போட்டு குடின்ட்டு நம்ம ஹீரோ எவ்வளோதான் வேண்டானாலும் கம்பல் பண்ணி கொடுத்து விடுறேன். இங்கே சேர்மன் பார்த்தீங்கன்னா சோஜு பாட்டில்லாம் காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஹீரோ அது ஏதோ பெரிய லேக்கில் கொண்டு போகிற மாதிரி நல்லா ஷூட் கேக்ஸ்குள்ளே போட்டு பதுக்கி வச்சு கொண்டு போயிட்டுருக்க. அப்போ பிரசிடெண்ட்டை பார்க்குறாங்க. ஹீரோக்கு உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ஹீரோ சேரலான்ட்டு வந்திருப்பார் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் கூட தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆடிட்டரிங் ரிப்போர்ட்டில் ஃப்ராட் இருக்கிறதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க. சேர்மன் ஹீரோவை செக் பண்ணணும் இல்லையா, அதனால என்ன ஏது அப்படின்ட்டு ஆடிட்டரிங் ரிப்போர்ட்டெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரசிடெண்ட்டை வர சொல்லுங்க அப்படின்ட்டு பிரசிடெண்ட்டை கால் பண்ணி ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த முட்டை இருக்குல்ல, சேர்மனுக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே, அது வந்தோடனே இன்னொரு இது நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவாங்களே என்னன்னு தெரியாது. என்ன குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோ இது வரைக்கும் குடிச்சதில்லை, பட் உங்களுக்காக நான் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி குடிச்சு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கன்ட்டு செக்ரட்டரி சொல்ல, நம்ம ஹீரோ இப்படி குடிக்கிறத பார்த்து சேர்மனுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இம்ப்ரெசிவ் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த சீக்ரெட் லாக்கருக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. இப்போ நீ பார்த்துட்டு தானே இருந்த, இதே மாதிரியே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சோஜுவை எடுத்துரு, அப்போது நான் வேணா உனக்கு வேலை கொடுக்குறாமா இல்லையான்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவும் அதே மாதிரியே சோஜுவை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இவருக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். நான் சொல்லலை, இவனுக்கு ரொம்ப ஞாபக சக்தி, கெட்டிக்கார பையன் அப்படின்ட்டு சீஃப் நம்ம ஹீரோவை போட்டு விட சேர்மேன் கன்ஃபார்மே பண்ணியிருப்பாரு, ஓகே இவன் நல்லவன் தான் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக பிரசிடெண்ட்டை வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் வந்து இந்த ரெக்கார்ட் ஃபைலெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது ஹீரோ தான் நம்மளை நல்லா போட்டு விட்டுருக்கா அப்படின்ட்டு. அப்போ ஆரம்பித்த பகை தான் பிரசிடெண்ட்டுக்கும் ஹீரோக்கும். இன்னும் எப்போ பார்த்தாலும் எலியும் புனையாமல் 2 பேர் இருந்துட்டுருக்க. ஹீரோ போய் இந்த சோஜுவோட லாக்கருக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, ஓப்பன் ஆகலை. என்னடா இதுன்னு 2வது டைம் போட்டு பார்க்குறாரு, 2வது டைமும் ஓப்பன் ஆகலை. ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது, என்னடா இது அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுக்கு நைட்லாம் கெஸ்ட் ரூமில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சே மேலே அவங்க ரூமில் சவுண்டு போட்டு யாராச்சும் வந்துருவாங்கன்னா ஃப்ரீயாக கெஸ்ட் ரூமில் அரேஞ்ச் பண்ணுறாங்க போலன்ட்டு அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. தோ அவங்க ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்க்க பிடிக்கலன்னு தானே இங்கே இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு செக்ரட்டரி கேட்டுட்ருக்கா. முக்கியமாக நான் எங்கள் அம்மாவை ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு, அதை மூஞ்சியே இல்லாமல் ஹீரோயின் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. கையில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அதிகமான ஷேர் வாங்கினா பிரசிடெண்ட்டை கம்பெனி விட்டு வெளியே துரத்த முடியும், அந்த ஐடியாவில் இவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க. அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தம்பியை பார்க்குறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்க தம்பியும் வந்து பேசுகிறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க என்னடா பேசிகிட்டு இருக்க, கல்யாணமாகி ஒரே நாளில் எப்படிடா சந்தோஷமாக இல்லையான சொல்கிறதுன்ட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்னோடனே இவங்களுக்கே ஷாக்கு. அதுக்குள்ளே ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. இதை பற்றி இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், சேர்மனுக்கு தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேஃப், ஸோ இதை அப்படியே விட்டுருங்க, இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்ன. எப்போவாச்சும் தாத்தாக்கு என் மேலே உண்மையான அக்கறை இருந்திருக்கா? எப்போவுமே அவர் பையன் தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ என் அக்கறை இருக்கிற மாதிரி என் கல்யாணத்தில் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி நல்லவங்களாட்ட நடிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் வெளுத்து வாங்கிட்டு இருக்க. ஆமாம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதும் இல்லை, இதை பற்றி பேசினதும் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் அவங்க தம்பிகிட்ட கேட்டுட்ருக்க. எது எப்படியோ இதை அப்படியே விடுறதா நல்லது, இதுக்கு மேலே இதை பற்றி பேசி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாம், உனக்கு உன் ஷேர் தானே வேணும், அது கிடைக்கணும்னா சொல்கிறத செஞ்சுட்டு போ அப்படின்ட்டு அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்டு சொல்ல இவங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த பக்கம் சேர்மன் ஃபேமிலி டின்னருக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு
இருப்பாங்க. அந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் போக ஹீரோயின் இன்னொரு பக்கம் வரன்ட்டு 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துட்ருப்பாங்க பாருங்கள். சுற்றி குடும்பமே இந்த ட்ராமாவை பார்த்து உட்காந்துட்ருக்க இந்த சீன் செம்மையாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூஞ்சியே இருக்காது. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடை விட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு சரியான பங்கமணி வச்சுருப்பாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்க பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே ஓகேன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கமெண்டும் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு போகிறங்காட்டி அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டி.